மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என ஸ்டாலின் அறிக்கை. கொள்கை லட்சியம்தான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி பெரிதல்ல. எனது சக்தியை மீறி மக்களுக்கு உண்மையாக உழைத்தேன் என்று மு.க. ஸ்டாலின் விளக்கம். மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என எடப்பாடி பழனிசாமி பதிவு. அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என பதிவு. மகத்தான வெற்றி பெற்ற தவேக தலைவர் விஜய்க்கு ராகுல் காந்தி தொலைபேசியில் வாழ்த்து. அரசியலில் இளைஞர்களின் குரலை யாராலும் புறக்கணிக்க முடியாது என பதிவு. தவேகாவுடன் காங்கிரஸ் சேர்ந்திருந்தால் பெரும் வெற்றி கிடைத்திருக்கும். ஜனநாயக அரசியல் என்பது எதிர்காலத்தை பற்றியது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம். மக்களுக்கான பணி தொடரும் என உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் தான் அனைவரும் தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். 2வது முறையாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே பணியாற்றினேன். இந்த முறை மேலும் பணியாற்றுவதற்கு என்னுடைய தலைவர் வழியில் அவருடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய பணிகள் இருக்கும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றியில் திளைப்பவரும் அல்ல, தோல்வியில் கண்டு துவழ்பவரும் அல்ல. மு.க. ஸ்டாலின் மீண்டும் வெல்வார் என கமல்ஹாசன் பதிவு. அதிக தொகுதிகளை கைப்பற்றும் தவேக தலைவர் விஜய் பெற்றோரை சந்தித்து வாழ்த்து. வீட்டிற்கு வெளியில் திரண்டிருந்த தொண்டர்களை பார்த்து விஜய் கையசைத்த போது உற்சாகம். பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மற்ற கட்சிகளின் ஆதரவை திரட்ட கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் நாளை ஆலோசனை. வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பனையூரில் சந்திக்க ஏற்பாடு. தவேக அதிக இடங்களில் கைப்பற்றும் நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்கேல்கர் நாளை சென்னை வருகிறார். தவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க வாய்ப்பு. நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது தவேக. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தவேகவினர் விசிலடித்து ஆடி பாடி கொண்டாட்டம். அரசியல் களம் ரசிகர்கள் களமாக மாறிவிட்டது. தவேக வெற்றி குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுவது குறித்து ஆலோசித்து முடிவு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டி. தவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. அதிக தொகுதிகளில் வெற்றி முகத்தில் உள்ள விஜய்க்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து. சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி. தவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி. எடப்பாடி தொகுதியில் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் 6வது முறையாக இபிஎஸ் வெற்றி.
சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி. சென்னை துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்றார் அமைச்சர் சேகர் பாபு. நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக 74 இடங்களில் முன்னிலை பெற்று 2வது இடத்திற்கு முன்னேறியது. காலை முதல் 2வது இடத்தில் இருந்த அதிமுக 3வது இடத்திற்கு பின்தங்கியது. சாதி அரசியல், மத அரசியலை கடந்து வெற்றி பெற்றது தாவேக. இந்த வெற்றி தமிழக இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்கும் சொந்தம் என ஆதவ் அர்ஜுனா பேட்டி. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கோம். சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி. தாவேக தலைவர் விஜய்க்கு இது ஒரு வரலாற்று சாதனை. ஒரு தந்தையாக மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் பேட்டி. First of all, as a father, I'm very proud and happy. Total, me and my wife, my wishes to my son. I'll come as a Chief Minister of Tamil Nadu. It's a historical success. தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் விஜய். கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் 9வது முறையாக வெற்றி. திருச்சி மேற்கு தொகுதியில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஹாட்ரிக் வெற்றி பெற்றார் அமைச்சர் KN நேரு. சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தோல்வி. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திமுக வேட்பாளர் செந்தில்குமாரிடம் தோல்வியடைந்தார். ராதாபுரம் தொகுதியில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு தாவேக வேட்பாளரிடம் தோல்வி. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் தோல்வியடைந்தார் பாஜக வேட்பாளர் தமிழிசை. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தோல்வி. அமைச்சர்கள் சக்கரபாணி, செந்தில் பாலாஜி, தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெற்றி. விருத்தாச்சலத்தில் போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி. விருதுநகர் விஜய பிரபாகரன் தோல்வி. சென்னை ராயபுரத்தில் களம் கண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டெபாசிட் இழப்பு. கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையன் 10வது முறையாக வெற்றி. திருச்சி மேற்கு தொகுதியில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஹாட்ரிக் வெற்றி பெற்றார் அமைச்சர் KN நேரு. வாணியப்பாடி, பாபநாசம் தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெற்றி. CPI, CPM கட்சிகள் போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 4 இடங்களில் முன்னிலை. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தர்மபுரி உள்ளிட்ட 5 தொகுதிகளில் பாமக வெற்றி. மன்னார்குடியில் வெற்றி பெற்றார் அமமுக வேட்பாளர் காமராஜ். கோவை, திருச்சி, நெல்லையில் பெரும்பாலான தொகுதிகளில் தாவகவின் ஆதிக்கம். அதிமுக, திமுகவின் கோட்டையாக கருதப்படும் மாவட்டங்களில் விசில் சத்தம் ஓங்கி ஒலிக்கிறது. தமிழகத்தில் பாஜக போட்டியிட்ட பெரும்பாலான தொகுதிகளில் பின்னடைவு. உதகை தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றார் பாஜக வேட்பாளர் போஜராஜன். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை வகிக்காத நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். காரைக்குடியில் போட்டியிட்ட சீமான் டெபாசிட் இழந்தார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றியது பாஜக. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மேற்கு வங்கத்தில் பாஜக கால் பதித்தது. கேரளாவில் இடதுசாரியிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். 98 தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ்.
அசாமில் பெரும்பான்மை பலத்துடன் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. 101 தொகுதிகளில் பாஜக வெற்றி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி 6 இடங்கள், தாவேகா 4 தொகுதிகளில் வெற்றி.